நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? பேசாம பாட்டியவே பொண்ணு பார்க்க சொல்லலாமா? இல்ல நம்ம மனசுக்குள்ள நமக்கே தெரியாம பூந்துட்டு இருக்கிற அந்த வாட்டர் கேன் போடுற பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவ நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வருவாளான்னு கேட்டு அவ ஓகே சொல்லிட்டா அவளே கல்யாணம் பண்ணிடலாமா? ஒரே குழப்பமா இருக்கே, என்ன பண்றது? ஒரு காதல் கீதல்னு பண்ணியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. அதையும் செஞ்சு தொலைக்காம விட்டுட்டோம். இந்த காலத்து பசங்கள்லாம் உஷாரா லவ் பண்றானுங்க. நமக்கு தான் அந்த டேலண்ட் இல்லாம போச்சு. இந்த சாப்பையில வர சொன்னா அவனையும் காணோம். வாழ்க்கையில ஒரே ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு எதிரா இந்த உலகமே சதி வேலை பாக்குதே. பாத்தில என்னம்மா? ஆமா, சிவபிரகாசம் ஊர்ல இருந்து வந்துட்டானா? நீ போன் பண்ணி பேசுனியா? நான் பேசணுமா. ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கானா. சாயங்காலமா வந்துருவேன்னு சொன்னான். சரி தில்ல, சாயந்தரமா போய் சிவபிரகாசத்தை பார்த்து ஆக வேண்டியத பேசிரு. சரிம்மா. டேய், சரிம்மான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பேசாம இருந்துராத. பிரபு கிட்ட நான் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவன் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீ சிவபிரகாசத்தை பார்த்து சூட்டோட சூடா சம்மதத்தை வாங்கிக்கோ. நான் பிரபுவை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடறேன்.